தமிழகத்தை அயோத்தியா மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்குது. தமிழகத்தில் மதவாத அரசியல் ஈடுபடாதது குறைவு. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையே, அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. இல்லை அயோத்தி மாதிரி வரதில் தப்பதில்லை. நம்மெல்லாம் பார்த்துக்கோம், ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி, எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். அங்கே பக்கத்தில் தர்கா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு, அந்த தூணில் தான் தீபம் ஏற்றதற்கு அனுமதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களோ எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்கே எதிராக ஒருத்தர் கூட சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை காட்டின்னு எதிர்த்து பேசுகிறது தான் அவங்க விரும்பலை. இதில் மத கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை. யாராவது ஒரு முஸ்லீம் கூட சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்ல சரின்னு சொல்லலாம். இப்படி இல்லாத பட்சத்தில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் என்ன அவங்களுக்கு பாதனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அங்கே அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்ட வேலையில் ஈடுபடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய கனவு பலிக்காது. அவருடைய காலமெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆண்டாலும் சரி, சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியாது.